தலைவரை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள், தலைவரை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம்னு மக்கள் சொல்கிறாங்க, வயசானவங்க சொல்கிறாங்க. 7 மணி நேரம் ஏன் லேட்டாக வந்தோம், அந்த இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், 3 to 10க்குள்ளே வருவோன்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய எங்கள் பக்கமும் நியாயமான விஷயங்கள் இருக்குது, எதிர்பக்கமும் நிறைய அநியாயமான விஷயங்கள் இருக்குது. இது நம்ம உட்காந்து இப்போ பேச முடியாது. இப்போ உங்களுடைய அறிவுக்கு ஏற்றார் போல் நீங்கள் சொல்கிறீங்க. இது உண்மை பொய்ன்றது தீர விசாரிச்சாதானே தெரியும். இப்போ உங்களை நான் மறுக்கலண்ணே, இருங்கண்ணே. நான் வந்து திரும்ப அந்த மேபின்னு இருக்கு இல்லையா, இது இருந்திருக்கலாம், இது இப்படி செஞ்சிருக்கலாம், இது இப்படி வந்திருக்கலாம், எல்லாமே பிரச்சனைக்கு முன்னாடி. ஒரு விபத்து நடந்திருக்குன்னா ரோட்ல போகிறோம், ஒரு செகண்ட் தான் விபத்து நடந்துருது. இங்கே நடந்த விபத்து அது ஓகே. இது வந்து அந்த விபத்துக்கு காரணம் பின்னாடி இருக்கு, ஆதாரங்கள் வரும்போது தெரியும். இங்கே உட்காந்து நீங்களும் நானும் பேசுறதுனால ஒரு பயனும் இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு கோர்ட்டில் இருக்கு, ஆதாரம் சம்பந்தப்பட்டது, நீதிபதி சம்பந்தப்பட்டது. அந்த நீதி கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக வரும். நாங்கள் நேர்மையாக இருந்திருக்கோம். ஒருவேளை எங்ககிட்ட தவறுகள் இருந்தால் கூட அதை திருத்திக்குவோம். நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி தவறுகளோ இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களோ வராத அளவுக்கு மக்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பாகவும் ஒரு கட்டுப்பாடோடையும் இதை எப்படி வழி நடத்துறதுன்றதையும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோன்றதை நான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் பர்சனலாக பார்க்கும்போது நான் எங்கே போகும் இடத்துலலாம் அவங்க எனக்கு சொல்கிறது, வீடியோக்குள்ளே நான் பார்த்தது, தலைவரை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள், தலைவரை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம்னு மக்கள் சொல்கிறாங்க, வயசானவங்க சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையோட யதார்த்தமான உண்மையை மக்கள் மட்டும் இல்லை, குழந்தைகள் முதற்கொண்டு புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் பல வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இதை இங்கேயே முடிச்சுக்குவோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு, இன்னும் வேகமாக, இன்னும் பாதுகாப்பாக எங்கள் தமிழக வெற்றிக்கழக தலைவர் வருவார், மக்களுடைய பேராதரவோடு வருவார்ன்றது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை.